இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக என் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கின பணத்தை அவ வேற ஏதோ எமர்ஜென்சின்னு திரும்ப கேக்குறா. நான் கஷ்டப்படுற நேரத்துல ஹெல்ப் பண்ணவளுக்கு நான் திருப்பி கொடுக்கணும்ல பாட்டி. அதானே சரி. ஆமாமா. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம தான் குழப்பத்துல உட்கார்ந்திருக்கேன். ஏன் பாரதி, ஆதி தம்பிகிட்ட இருக்கிற நிலவரத்தை சொல்லி நீ பணம் கேட்டு பாரு. ஐயோ பாட்டி, என்ன பேசுறீங்க? அத நான் பண்ணணும்னா இவ்ளோலாம் நான் யோசிச்சுட்டு இருப்பேனா? அது வேணான்னு சொல்லிதானே நானே எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கேன். இல்ல பாரதி, நீ சொல்றத கேட்க எனக்கு வருத்தமா இருக்கு. நீ இவ்வளவு கஷ்டப்படுற, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். வேணா பாட்டி, எவ்வளவோ சமாளிச்சிட்டோம். கடவுள் எதுக்கும் ஒரு வழி காட்டுவார்னு நான் நம்புறேன். அது அம்மா, என்ன? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். திட்ட மாட்டீங்களே? இங்க வா. நான் எதுக்கிட்ட உன்னை திட்ட போறேன்? என்ன விஷயம் சொல்லு. எங்க ஸ்கூல்ல நெக்ஸ்ட் வீக் டூர் கூட்டிட்டு போறாங்கம்மா. என் கிளாஸ்மேட் எல்லாருமே போறாங்கம்மா. நாளைக்கு பணம் கட்டணும்னு சொல்லிருக்காங்க. ஏன் தமிழ், நாளைக்கு பணம் கட்டுறதுக்கு இன்னைக்கு வந்து சொல்றியே? முதல்ல சொல்லிருக்க கூடாதம்மா. இல்ல பாட்டி, அம்மா ஏற்கனவே நிறைய கஷ்டப்படுறாங்க. அதனால டூர் போக வேணான்னு நினைச்சேன். ஆனா கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வர சொல்லி ரொம்ப கம்பல் பண்றாங்க. அதனாலதான் இப்ப வந்து கேக்குறேன். அது மட்டும் இல்ல, எனக்கும் டூர் போக ரொம்ப ஆசையா இருக்கு பாட்டி. இங்க பாரு, இப்பவே பெரிய மனுஷி மாதிரி பேசக்கூடாது. உனக்கு என்ன, இப்போ உனக்கு டூர் போகணும் அவ்வளவுதானே? எவ்வளவு பணம் வேணும்? ஒருத்தருக்கு 8,000மா. எப்பவுமே இவ ஆசைப்பட்டு எதையும் கேட்டதே இல்ல. இப்ப கேட்டு நாம வேணான்னு சொன்னா அது சரியா இருக்காது. சம்பளம் வேற போடல, எப்படி சமாளிக்கிறது? தமிழ், எப்ப பணம் கட்டணும்னு சொன்ன? நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்மா. ஓகே, நாளைக்கு உனக்கு பணம் கொடுத்துறேன். நீ டூருக்கு போலாம். ரொம்ப தேங்க்ஸ்மா. அம்மா, நான் கூட நீ வேணான்னு சொல்லிடுவேன்னு பயந்துட்டேதாம்மா வந்து கேட்டேன். நீ ஓகே சொல்வேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. நீ இப்ப சந்தோஷமா இருக்கல்ல? அதுதான் எனக்கு வேணும். லவ் யூ மா. சரி போ.